வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது பேசிக்கலாக ஒரு HTML ஒரு பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது. ஸோ அதுக்கு நமக்கு தேவையான டேக்ஸ் என்னென்ன டேக்லாம் தேவை அப்படின்றத ஒரு சில கமாண்ட்ஸை பற்றி ஒரு சில டேகை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் அப்படின்னு போடுங்க. ஸோ ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் போட்டால் உங்கள் எடிட்டர் வேணும் அப்படின்னா நோட் பேட் அப்படி கொடுத்துங்க. ஸோ இதுவே அட்வான்ஸ் எடிட்டர்லாம் இருக்குது. பட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது அட்வான்ஸ் எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு கமாண்ட்லாம் ஸ்பெல்லிங் இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியும். பட் இதில் நீங்கள் ஸ்பெல்லிங் தப்பாக பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராம் அவுட்புட் வராது. பட் அதுக்கு ஸ்பெசிஃபிக் நிறைய வந்து கோட் எடிட்டர் இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம கோட் பண்ணும்போது நம்ம ஸ்பெல்லிங்லாம் தப்பாக இருந்தால் அங்கேயே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். பட் இந்த இதில் நம்ம நோட் பேடில் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் காமிக்காது. ஸோ நீங்கள் இந்த தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அது நம்மளே தான் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசிக்கலாக இருக்கும்போது இதிலேருந்து நம்ம தப்பு பண்ண நமக்கு தெரிஞ்சால் தான் அதில் போகும்போது நம்ம கோட் எடிட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எடுத்து நம்ம ஈஸியாக பார்த்துட்டு நம்ம பண்ணுற தப்புலாம் நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகே, அதனால தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியான எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படி பார்க்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு HTML ப்ரோக்ராம் போனால் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு போட்டுங்க. டைப் அப்படின்னு போட்டு எதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம HTML ஃபைலில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ HTML ஃபைல் லேட்டஸ்ட் விஷனில் நம்ம யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக இருக்க HTML விஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிக்காக டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு DOC டைப் HTML அப்படி கொடுத்துட்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம HTML வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே HTML அப்படின்னு கொடுங்க. ஒரு டேக் HTML நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ஹெட் அப்படின்ற ஒரு டேக் கொடுப்போம். ஹெட் அப்படின்னு ஹெட் கொடுத்துட்டு இந்த ஹெட்டை க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே, இது க்ளோசிங் டேக். இதுக்கு பேர் வந்து ஓப்பனிங் டேக்கு. இது ஓப்பனிங் டேக். ஓகேவா? ஸோ இப்போ HTML நம்ம க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி HTML ஒரு க்ளோசிங் டேக் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டேக்கும் ஓப்பனிங் டேக் அண்டு க்ளோசிங் டேக் இருக்கும். ஓகே, ஒரு சில டேக் வந்து செல்ஃப் க்ளோஸ் டேக்னா ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கும். அதிலே க்ளோசிங் டேக்கு இம்ப்ளிட்டாக வந்துடும். பட் இதுக்குள்ளே தான் HTML அப்படின்றத இதுக்குள்ளே தான் ஃபுல் பேஜ் நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். அதாவது இந்த HTML ஸ்டார்ட் பண்ணி இந்த HTML முடிக்குள்ளே தான் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே இருக்கணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேஜை நம்ம டிசைன் பண்ணும்போது மேலே HTML கொடுத்துட்டு அந்த பேஜோட எண்டில் HTML க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அது ஹெட் அப்படின்ற ஒரு பார்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம சைலண்ட் ஒர்க் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்லாம் கிடைக்காது. இதனால நமக்கு ஒரு ஸ்க்ரீனில் அவுட்புட் கிடைக்காது. பட் நமக்கு வந்து ப்ரோக்ராமில் சப்போர்ட்டிங் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் ஜாவா ஸ்கிரிப்டிங்கிட்டாக இருக்கணும், இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு டைட்டில் அப்படி மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே இதுக்குள்ளே தான் கொடுப்போம். இப்போ கூகுள் சர்ச் இன்ஜின் சொல்லுவோம். அதாவது கூகுள் சர்ச் இன்ஜின்னா நமக்கு கூகுளில் தெரியும் உங்களுக்கு. கூகுள் அப்படின்றது வந்து ஒரு சர்ச் இன்ஜின். அதில் நமக்கு ஏதோ ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணால் பட் அது எங்கே இருக்குன்னா அந்த பேஜோட ஹெட்டில் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கும். எந்த வெப்சைட்டில் ஹெட்டில் வந்து இந்த டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்போ ஹெட்டை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஹெட்டில் நிறைய டேக் இருக்குது. மெயின் டேக் நம்ம யூஸ் பண்ண டேக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைட்டில் அப்படின்னு கொடுப்போம். டைட்டில் அப்படின்னா இந்த நம்ம என்ன வெப்சைட் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம டைட்டில் கொடுக்குறோம். சப்போஸ் அது என்ன பண்ணணும்னா கூகுள் சர்ச் இன்ஜின் இவங்க யாராவது இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஜாவா கோர்ஸ் அப்படின்னு போடுறீங்க, இல்லை HTML கோர்ஸ் அப்படின்னு போடுறீங்கன்னா எல்லாருடைய டைட்டிலில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைட்டில் அப்படின்றது எதுக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ டைட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டைட்டில் என்ன பண்ணும் கூகுள் SEOவில் சர்ச் பண்ணும்போது ஸோ எந்த டைட்டில் வந்து அவங்க நீங்கள் சப்போஸ் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க HTML கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. பட் HTML கோர்ஸ் அப்படின்றது எந்தெந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்ட்டு அது கூகுள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும். ஸோ சர்ச் பண்ணும்போது எந்தெந்த வெப்பேஜெலாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர். சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வெப்சைட் அது HTMLன்ட்டு நிறைய பேர் கோர்ஸ் போட்டிருக்கலாம், ஒரு லட்சக்கணக்கான கோர்ஸ் இருக்கலாம். அதில் எந்த வியூவர்ஸ் எந்த வெப்சைட்டில் அதிகமாக பார்க்குறாங்களோ அதுதான் ரேங்கிங் பண்ணி காமிக்கும். ஸோ ஒரு வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் பார்க்குற அவரோட கண்டென்ட் வந்து நிறைய வெப்சைட் வந்து அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, நிறைய வெப்சைட்டில் அவரை பற்றி நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது தான் அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து காமிக்கும். ஓகே, அதாவது உங்களுடைய வெப்சைட் வந்து நீங்கள் பண்ணுற வெப்பேஜ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் வரும். அப்போ கூகுளில் உங்கள் பேஜ் ஃபஸ்ட்டில் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அது தேடுற கண்டென்ட் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கணும். அது என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் நம்ம கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் தென் வந்து நம்ம சைட்டை நிறைய பேர் விசிட் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அது இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா அப்படிலாம் இருக்குல்ல,
அதெல்லாம் போயிட்டு நம்மளோட சைட்டை பற்றி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ், இது மாதிரி நிறைய இதில் வந்து நம்ம கண்டென்ட் நம்ம சென்டரோட அந்த வெப்சைட்டோட நேம் வந்து வர்ற மாதிரி ஏதோ நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அது போட்டுகிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் HTML கோர்ஸ் அப்படின்றது உங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுறது அப்படின்னா டோட்டலாக இந்த HTML கோர்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்துக்காது. பட் வேறு எங்கேயாவது இதை பற்றி இவங்களே வேறு எங்கே என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்து ஓகே இவங்க தான் நிறைய வார்த்தை சொல்லியிருக்காங்க, அப்போ இவங்க தான் வந்து ரேங்க் ஹோல்டர், ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி இருக்கும். ஸோ அதை விட கம்மியாக சொல்லி வச்சுருக்கோம் செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், அந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த ஆர்டர் லிஸ்ட் பண்ணி காமிக்கும். அப்போ டைட்டில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்றதை அதுதான் மெயினாக சொல்லணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் மெயினாக இந்த டைட்டிலில் சொல்லணும். அதை பேஸ் பண்ணி நமக்கு SEO நடக்கும். ஸோ SEO பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறையா இருக்குது. பட் நம்ம இப்போ அதை பற்றி நம்ம பேச வரல. ஜஸ்ட் நம்ம HTML மெயினாக ஹெட் டேக் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சிங்க. ஹெட் டேக் ரொம்ப முக்கியம். ஸோ இதை கொடுத்துட்டீங்க, இதுதான் ஒரு ஹெட் டேக். ஸோ இதுக்குள்ளே நிறையா கொடுக்கலாம். பட் இப்போ ஃபஸ்ட் டைமில் வந்து இதுக்குள்ளே ஹெட் டேக் மட்டும் இருக்குது, மெட்டா டேக்ஸ் இருக்குது, ஸோ ஸ்கிரிப்டிங் டேக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து SEO சர்ச்சிங் டேக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணல. இப்போ ஜஸ்ட் நம்ம ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே டைட்டில் அப்படின்ற ஒரு கோர்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வர செக்ஷன் வந்து பாடி அப்படி சொல்லுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாடி க்ளோசிங் டேக் வரணும். அப்போ பாடின்றது ஓவரால் நமக்கு ஒரு பேஜோட ஃபுல் கண்டென்ட்டு இந்த பாடிக்குள்ளே தான் வரும். ஓகேவா? இதுதான் பாடி. இதுக்குள்ளே தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா SEOக்கும் ப்ளஸ் வந்து அந்த டாக்குமெண்ட் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டில் லோட் பண்ணுவோம். அடுத்து பாடி அப்படின்றதுனால நம்ம அந்த வெப்பேஜில் வர கண்டென்ட் எல்லாமே இந்த பாடிக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? வெப்பேஜ் அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கூகுள் ஓப்பன் பண்ணுறீங்க, சரி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க. இது ப்ரௌசர் நிறையா இருக்குது. என்னென்ன ப்ரௌசருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஏதோ ஒரு வெப்சைட் கொடுக்கணும். www. நம்ம வெப்சைட்டை கொடுக்கும் ccindia.in அப்படி கொடுத்தனே. சாரி, நெட்டு கனெக்டில் இல்லை. ஸோ நெட் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்வர்லேருந்து ஒரு பேஜ், இது ஒரு பேஜ் தான், இது ஒரு வெப் பேஜ் தான். ஸோ இது வந்து ஆஃப்லைன் பேஜ், நெட்டு ஆஃப்ல இருக்கனால இந்த பேஜ் காமிக்குது. சப்போஸ் நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ccindia. அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்வரில் இருக்கிற ஒரு பேஜை நமக்கு காப்பிக்கும். இது ஒரு பேஜ், இது பேர் வெப் பேஜ் சொல்லுவோம். ஸோ வெப்சைட் அப்படின்றதுனா மோர் தென் பேஜஸ், நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணி ஒரு லோட் பண்ணாத பேர் தான் வெப்சைட் சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஜஸ்ட் இதை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேஜ், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் லிங்க் ஆகுது உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே இருக்க கண்டென்ட்லாம் மாறுது பாருங்கள். ஸோ அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரி இது மாதிரி நிறைய பேஜஸ் இருந்தால் ஒரு வெப்சைட். ஒரு வெப்சைட்னா பார்க்கறது உங்களுக்கு சிங்கிளாக ஒரு பேஜ் தான் தெரியும். உங்கள் வியூவில் பார்க்கும்போது இங்கே ஒரு பேஜ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஜை பிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு போகுது. அதுதான் நமக்கு இங்கே வியூ பண்ணி காமிக்குது. ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகுது. ஓகேவா? இந்த ஏரியாக்குள்ளே ஒரு பேஜ் மாறிட்டே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ சிம்பிளாக நம்ம இந்த ஹோம் அப்படின்ற ஒரு பேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது, இதுக்கான கோடிங் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் சொன்னாங்க ஆல்ரெடி. ஸோ இதனுடைய வியூ சோர்ஸ் அப்படி கொடுத்தா போதும், இதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டேக் கொடுத்துக்கணும். எதுக்காக இந்த டேக் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டேக் யூஸ் பண்ணிங்க, கேரக்டர் செட் அப்படின்றது. அது Ctrl+C பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த ஹெட்டுக்குள்ளார நான் சொன்னல நிறைய கண்டென்ட் நம்ம கொடுப்போம் ஹெட்டுக்குள்ளார. அது மாதிரி வந்து சரி இந்த டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கோலன் கொடுத்துங்க. ஸோ இதுதான் ஒரு HTML டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு document.html, அதுக்கப்புறம் HTML. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மெட்டா டேக்ஸ் நிறையா இருக்கு சொன்னேன். பட் இந்த மெட்டா டேக் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மெட்டா டேக் அப்படின்னா நமக்கு ஃபாண்டிங் சப்போர்ட், கேரக்டர் செட், அதாவது ஃபாண்ட் சப்போர்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம், இப்போ சைனீஸ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் நமக்கு வெப்சைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து 18 bits அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்து யூனிவர்சலாக இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது கான்செப்ட் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். சரி ஓகேவா? இப்போ வந்து மெட்டா டேக் அப்படின்றது இது எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டைல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நமக்கு காமிக்கணும், அப்படிக்காக தான் இதை கொடுக்குறோம். பட் இது கொடுக்குறது இப்போ அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு நம்ம இதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இது வரும்போது இது கான்செப்ட் வரும்போது நான் சொல்லித்தரேன். சரி ஓகே, இப்போ டைட்டில் கொடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் பாடி, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML ஹெட்னு இருக்குது, ஹெட்டுக்குள்ளே நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு இது மாதிரி கோடிங் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த ஹெட் அப்படின்றது முடிச்சாச்சு. ஹெட்டுக்குள்ளே இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹெட்டில் டைட்டில் கொடுத்துட்டோம், அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பாடி செக்ஷனில் வரீங்க. பாடிக்குள்ளே வரீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு பாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு பாடிக்குள்ளே ஒரு மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேராகிராஃப் பேஸ்ட் பண்ண போகிறோம்னா அங்கே பேராகிராஃப் டைப் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட்டாக வேணால் வின்வேட் அப்படின்னு ஆன் பண்ணிக்கலாம். வின்வேடில் போயிட்டு ஒரு பேராகிராஃப் நம்ம கொண்டு வரலாம். ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ட்ரு பண்ணால் இங்கே ஒரு பேராகிராஃப் வரும். அது அப்படியே கண்ட்ரோலே எத்தனை பேராகிராஃப் இருக்குது டோட்டலாக அங்கே பார்த்துங்க, 3 பேராகிராஃப் இருக்குது. கண்ட்ரோலே கண்ட்ரோல் சி அப்படின்னா காப்பி, கண்ட்ரோலே பண்ணி கண்ட்ரோல் சி பண்ணிட்டேன். ஸோ இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வின் பண்ணிட்டேன். அப்போ டோட்டலாக இதுக்குள்ளே எத்தனை பேராகிராஃப் இருக்குன்னா 3 பேராகிராஃப் இருக்குது. இது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதுக்குள்ளே 3 பேராகிராஃப் இருக்குது. இது ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. இப்போ இந்த ஃபைல் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஃபைலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் எஸ் இல்லை ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபைலோட நேம் கேட்கும். ஸோ HTML பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டு தனியாக கிரியேட் பண்ணுங்கள். ட்ரைவ் செலக்ட் பண்ணுங்க. ட்ரைவ் லொக்கேஷன்னா ஃபைல் லொக்கேஷன் இது ரொம்ப முக்கியம். ஸோ எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், சியா டியா அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. ஸோ அந்த ஃபோல்டர் வந்து HTML ஃபைல் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேவா, ஸோ HTML ஃபைல்னு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெயின் பேஜ் க்ரியேட் பண்ணல, அந்த மெயின் பேஜோட ஃபைல் நேம் எப்பவுமே index.html அப்படின்னு வச்சுக்கணும். index.html நீங்கள் பேர் ஆக்சுவலாக என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். மெயின் பேஜுக்கு மட்டும் இந்த பேர் வைக்கணும். மெயின் பேஜ்னா ஃபஸ்ட் பேஜுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், index.html அப்படி கொடுத்துரும். ஸோ இந்த பேர் இது ஒரு ஃபைலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் இருக்கும். இந்த ஃபஸ்ட் நேம்ன்றது இன்டெக்ஸு, செகண்ட் நேம் வந்து .html அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்தாங்க, வேறு ஒன்றும் பண்ணதில்லை. ஸோ எப்பவுமே ஒரு வெப்சைட்டோட ஃபஸ்ட் பேஜோட நேம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்டெக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ index.html அப்படின்னு கொடுத்துருவேன். ஃபஸ்ட் பேஜ் உள்ளே இருக்க அடுத்த பேஜுக்கெலாம் நீங்கள் ஏதோ பேர் அந்த ரிலேட்டட் நேம் கொடுக்கலாம். இந்த ஃபஸ்ட் பேஜுக்கு வந்து இன்டெக்ஸ் பேஜ் சொல்லுவோம். அடுத்து கான்டாக்ட் பேஜ்னா கான்டாக்ட், இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃபர்மேஷன். ஸோ அது மாதிரி ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனி நேம் கொடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் பேஜ் பேர் தான் இன்டெக்ஸ் சொல்லுவோம். அது ஹோம் பேஜ் சொல்லுவோம்ல, அதாவது ஹோம் பேஜ், அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் ஆகல, அது பேர் இன்டெக்ஸ் பேஜ் அது ஹோம் பேஜ் கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அபவுட் யூஸ்னால் அது தனியாக ஒரு ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ சர்டிஃபிகேட்னா அவங்க சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த பேராகிராஃப் இது அவுட்புட் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா HTML டாக்ஸு, அதுக்கப்புறம் ஹெட்டு, இதெல்லாம் உங்களுக்கு கேப் எது கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த கேப்லாம் கொடுக்குறேன். நீங்கள் கேப் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொடுக்காவிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது ஹெட்டு கொடுத்துட்டேன். அடுத்து பாடிக்குள்ளே இதெல்லாம் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் போய்ட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஓ அப்படின்னா ஓப்பன் ஃபைல். ஓகேவா, கண்ட்ரோல் ஓனா ஓப்பன், ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா HTML ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபோல்டுக்குள்ளே ஈக்குவலாக HTML ஃபோல்டருக்குள்ளே இருக்குது HTML ஃபைல். ஓகேவா, ஸோ ஃபைல் நேம்னு வச்சுங்க இன்டெக்ஸ். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா, ஸோ ஒரே பேராகிராஃபாக நீங்கள் எத்தனை பேராகிராஃப் அங்கே காப்பி பண்ணி தனித்தனி அடிச்சிருந்தாலும் இங்கே ஒரே பேராகிராஃபாக தான் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து நிறைய பேராகிராஃப் போட்டு வச்சுக்கிறோம். 3 பேராகிராஃப் இங்கே ஒன்று நீங்கள் கேப் கொடுங்க சும்மா கூட. ஸோ இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்கேன், இது தனி பேராகிராஃப், இது தனி வேர்டு அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணுறேன். பட் அவுட்புட் வரும்போது இதை அப்படியே கண்ட்ரோல் எஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்புட் பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளோ டாக்குமெண்ட் அடிச்சு F5 பண்ணணும். அவுட்புட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஆக்சுவலாக ரீஃப்ரெஷ் பண்ணும்போது பிக் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் தனித்தனியாக தான் அடிச்சு வச்சிருங்க. ஆனால் அவுட்புட் வரும்போது உங்களுக்கு எல்லா டோட்டல் லைனும் ஒரே செக்மெண்ட்டாக தான் வரும். அதை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த டைட்டில் இங்கே மேலே வந்துடும். இது தான் டைட்டில். ஒவ்வொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது மேலே இருக்குல்ல, இது தான் டைட்டில். ஸோ இங்கே போய் நீங்கள் www.google.com அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டுங்க. இந்த ஒரு பாருங்கள், இதுதான் டைட்டில். அப்போ இவங்க இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள். அப்போ இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் பார்த்தா HTML. ஓகே, இந்த வெப்பேஜோட டைட்டில் வந்து கூகுள், இந்த வெப்பேஜோட டைட்டில் வந்து HTML கோர்ஸ். அதை உங்களால் மாற்ற தெரியும். HTML கோர்ஸ் எங்கே போய் மாற்றிங்க, இந்த டைட்டிலில் மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறும். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து நமக்கு நிறைய பாடிக்குள்ளே கண்டென்ட் போட்டிருக்கோம். பட் அந்த கண்டென்ட் வந்து நமக்கு
தெளிவாக இல்லை, மொத்தமாக ஒரே இதாக காமிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து எனக்கு இது ஒரு எனக்கு ஒரு பேராகிராஃப் அப்படின்னா இது தனியாக பேராகிராஃபாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியுது. அப்போ பி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஓகேவா? ஆனால் இதில் வந்து க்ளோசிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பேராகிராஃப் இங்கே ஆரம்பிக்குது அப்படின்ட்டு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ க்ளோசிங் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் இங்கே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் கொடுக்காம கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணுறோம், அதாவது Ctrl S அப்படின்னு கொடுக்குறோம். இல்லை Ctrl S கொடுத்தாலும் ஓகே, இல்லை போய் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டு மினிமேக்ஸ் பண்ணிங்க. மினிமேக்ஸ் பண்ணிட்டு இங்கே போய் ரீஃப்ரெஷ், அதாவது என்ட்ரு கொடுங்க, இல்லை F5 பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா நம்ம பேராகிராஃப் டிவைட் ஆகி வந்துச்சா? ஓகே, புரியுது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம கொடுத்த மாதிரி இங்கே நமக்கு பார்க்குற மாதிரியே ஓரளவுக்கு கட்டாயி வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்த பேஜ் அடுத்தடுத்து கட்டிங்காக வந்துச்சு. ஓகே, அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும், பேராகிராஃபாக யூஸ் பண்ணால் தான் அந்த பேராகிராஃப் இது ஒரு பேராகிராஃப் அப்போ தான் அது புரியும். ஸோ இது கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஷுட் பி, நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்தவரைக்கும் எதுவுமே தெரியாது. கம்ப்யூட்டருக்கு வந்து பைனரி கோடு தான் தெரியும். பட் பைனரி கோட் மீன்ஸ் என்ன, 0 and 1 மட்டும் தான் தெரியும். அதாவது 0 and 1 அது பைனரி வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். பட் பைனரி வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. இப்போ பி அப்படின்றது என்னன்னா அதுக்கு ஒரு பைனரி வேல்யூ அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ பின்னா இந்த வேல்யூனா அது வந்து இப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பைனரி வேல்யூ பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பின்றது அதுக்கு பின்றது கூட தெரியாது. அப்போ பி அதுக்கு என்ன பண்ணணும், பின்றது ஒரு பைனரி நம்பரை கொடுத்து பின்னா வந்து அந்த லைனை பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணுது. ஸோ ஓகே, அப்போ பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேராகிராஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ பேராகிராஃபாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் எப்படின்னு தெரியும். ஸோ அடுத்தது எனக்கு இந்த பேஜை சென்டராக கொண்டு போகணும். இந்த வேர்டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது சென்டராக கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா இங்கே பிக் பண்ணிட்டு சென்டர் அப்படின்னு கொடுங்க. இந்த சென்டர் டேக் மட்டும் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சென்டர். அந்த சென்டர் எது வரைக்கும் கவர், சப்போஸ் இங்கே சென்டர் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்போ சென்டர் க்ளோஸ் பண்ணாமல் நான் இங்கே போய்ட்டு F5 ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லா டேட்டாவும் ஃபுல் சென்டர் வந்துடும். பட் நமக்கு எது மட்டும் சென்டர் ஆகணும், அந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும் சென்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சென்டர் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அந்த பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொன்னேன். பட் இதில் கண்டிப்பாக நீங்கள் சென்டரை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ சென்டர் ஸ்டார்ட் பண்ணி சென்டர் க்ளோஸ் பண்ணுறோம். பட் இது பிஃபோர் ஆஃப்டர் எப்படி ஒன்றா இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேராகிராஃப் முன்னாடி சென்டர் ஆரம்பிச்சிட்டிங்க, பின்னாடி க்ளோஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கே வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணும்போது இங்கே தான் க்ளோஸ் பண்ணுமா இல்லை பின்னாடி க்ளோஸ் பண்ண எடுத்துக்காது. இப்போ தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு F5 பண்ணப்போ ஆட்டோமேட்டிக் அந்த பேர் வந்து அந்த கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது சென்டராக வந்துச்சு. சப்போஸ் நமக்கு வந்து தெரியாமல் நான் இந்த க்ளோசிங்கை தூக்கி இங்கேருந்து கட் பண்ணி இங்கே போட்டுட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். அப்பயே சென்டரில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது ஓப்பன் பண்ணிங்களோ அதை க்ளோஸ் பண்ணி அதை கரெக்டாக பண்ணிங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்குள்ளே தான் எனக்கு சென்டர் வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் சென்டர் யூஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆனால் ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. அப்போ சென்டர் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிச்சு. சப்போஸ் அந்த லெட்டர் வந்து இந்த பேர் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியணும், அதாவது இந்த கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து இதான் இப்போ ஃபஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னா H1 அப்படின்னு கொடுங்க. ஹெட்டிங் 1 அப்படின்னு அர்த்தம். எது வரைக்கும் ஹெட்டிங் 1 அப்படின்றத நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் H1 க்ளோஸ் பண்ணேன். அப்படி க்ளோஸ் பண்ணால் மற்ற எல்லாமே ஹெட்டிங்காக எடுத்துக்கும். மற்ற எல்லா டேட்டாவும் கீழே இருக்க டேட்டாவும் அந்த பேராகிராஃப் லைன் இருக்குல்ல அதுவும் உங்களுக்கு ஹெட்டிங்காக எடுத்துக்கும். இப்போ போயிட்டு நீங்கள் F5 இங்கே சேவ் பண்ணிட்டு F5 பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த க்ளோசிங் டேக் நான் கொடுக்காம விட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் எடுத்துட்டேன். இந்த H1ன்றது இங்கே க்ளோசிங் இருக்குல்ல அதை நான் எடுத்துட்டேன், க்ளோஸ் விட்டுட்டேன். Ctrl S F5. ஸோ என்ன ஆகுனா ஓவரால் 1 செகண்ட் நீங்கள் H1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு F5 பண்ணுறேன். அந்த பேராகிராஃப் அஃபெக்ட் ஆகுது நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு பேராகிராஃப்குள்ளே கொடுத்தனால அந்த ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் நான் இந்த பேராகிராஃபு இந்த வேர்டுக்கு வெளியே H1 நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ என்ன பண்ணல, நீங்கள் போய்ட்டு F5 பண்ணுறேன். ஸோ டோட்டலாகவே H1 அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்மனா, கண்டிப்பாக H1 அப்படி கொடுக்கும்போது ஸோ நமக்கு எது வரைக்கும் அந்த H1 சப்போர்ட் எதுக்கு முன்னாடி எடுத்துக்கல அப்படின்னா, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்தனால அந்த பேராகிராஃப் மட்டும் H1 எடுத்துக்கிச்சு. ஸோ
அந்த பேராகிராஃபில் எவ்வளோ கண்டென்ட் இருந்தாலும் H1 எடுத்துக்கும். ஸோ H1 எடுத்துகிட்டு ஸோ இங்கே வச்சுட்டு அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக நம்ம H1 க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஹெட்டிங் 1 அப்படி சொல்லுவோம். இது மாதிரி H1 மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதுவே நம்ம காப்பி பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதே வேட அப்படியே காப்பி பண்ணுறேன், Ctrl+C. ஸோ இப்போ சென்டர்ன்றது எல்லாமே சென்டர் ஆகணும், அடிக்க போகுது எல்லாமே சென்டர் ஆகணும்னா அப்போ ஒவ்வொரு டைம் நான் சென்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்துடுறேன். ஸோ இதுதான் H1 வந்து சென்டராக வேணும் அப்படி கொடுத்துட்டேன். ஸோ H1 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டர் அப்படின்ட்டு முன்னாடி காமனாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C காப்பின்னு கொடுத்துட்டு ஸோ Ctrl+V அகெயின் Ctrl+V. சரி ஓகே. இப்போ என்னென்னா இந்த H2 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ ஹெட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா H1 H2 அது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் H2ன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் H3, H4, H5, H6. அந்த ஹெட்டிங் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 6 டேக்ஸ் வரைக்கும் H1 to H6 வரைக்கும் வரும். ஸோ சென்டர் நம்ம லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே சென்டராக வந்துடும். பட் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளே இருக்க எல்லாமே சென்டராக வரணும். சப்போஸ் நம்ம ஒன்றுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணால் அது மட்டும் சென்டராக வரும், டோட்டலாகவே மென்ஷன் பண்ணி இதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே சென்டராக வராது, ஏன்னா இது க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் F5 பண்ணுங்கள். ஸோ அங்கே பாருங்கள், இது வந்து ஹெட்டிங் 1, இது வந்து ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6. ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு புக்ஸ் மாதிரி அடிக்கிறீங்க, ஒரு கேட்டகரி வைஸ் பிரிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ஹெட்டிங் 1, இது சப் ஹெட்டிங் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹெட்டிங் 2, அந்த சப் ஹெட்டிங்க்கு இன்னொரு சப் ஹெட்டிங் வருது அப்படின்னா அது வந்து ஹெட்டிங் 3 அப்படின்னு நம்ம கேட்டகரிஸ் பிரிக்கிறதுக்காக தான் இந்த H1 H2 H3 வரைக்கும் நம்ம H6 வரைக்கும் நம்ம இந்த ஹெட்டிங் டேக்கை யூஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ ஹெட்டிங் டேக்ஸ் புரியல உங்களுக்கு H1 H2 H3. ஸோ இதெல்லாம் எடுத்துடுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாவுக்காக தான் கொடுத்தேன். ஸோ இந்த ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிடுறேன். அப்போ ஹெட்டிங் 1ன்றது மொத்தம் எத்தனை கொடுத்துக்கலாம், H1 யூஸ் பண்ணிக்கலாம், H1 to H6 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்ம கண்டென்ட்டை பொறுத்து தான், ஒரு கண்டென்ட் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அப்படின்னா ஹெட்டிங் 1, அடுத்த கண்டென்ட் அப்படின்னா சப் ஹெட்டிங் வருதுன்னா ஹெட்டிங் 2, மறுபடியும் மெயின் ஹெட்டிங்கே வருது அப்படின்னா அது மாதிரி ஹெட்டிங் 1. ஸோ உங்கள் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ கொடுத்துட்டீங்க, இப்போ சேவ் பண்ணிட்டீங்க, F5 பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த பேர் சென்டராக வந்துச்சு. ஸோ இந்த பேர் எனக்கு லெஃப்டில் தான் இருக்கணும், சென்டரில் தேவையில்லை அப்படின்னா நம்ம சென்டர் அப்படின்னு கொடுத்தோம்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சென்டர் வராது. இப்போ சென்டருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன், சென்டர் தேவையில்லைன்னா எடுத்துடலாம். ஸோ இதே எனக்கு ரைட்டில் வரணும், அதான் என்ன பண்ணுறது. இந்த பேர் வந்து எனக்கு சரி என்ன ஆச்சு, இங்கே ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணல, ஹெட்டிங் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. ஓகே, அலைன்மெண்ட் வந்து நமக்கு லெஃப்ட்னு ஒரு அலைன்மெண்ட் டிஃபால்ட்டாக லெஃப்ட்டில் தான் வரும். சென்டர் வேணால் சென்டர்னு கொடுத்துரும். சப்போஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் பார்த்தா சப்போர்ட் பண்ணும், ஏன்னா அதுலேயே நமக்கு பேராகிராஃப்லேயே போயிட்டு நமக்கு வந்து இங்கே போயிட்டு அலைன் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ரைட்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரைட் லெஃப்ட் அது மாதிரி அலைன்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். இந்த வெர்ஷன் உங்களுக்கு HTML5 வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. இதெல்லாம் CSS தான் நம்ம பண்ண முடியும். அந்த லெஃப்ட் மற்ற அலைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது செட் பண்ணணும் அப்படின்னா அதை ரைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் CSS தான் பண்ண முடியும். ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஜஸ்டிஃபை அப்படின்னா வேர்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நார்மலாக ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம், இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டு, இது ரைட் அலைன்மெண்ட். ஸோ ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கார்னர் பேராகிராஃப் வந்து ஈவனாக இருக்குது பாருங்கள், இதுதான் ஜஸ்டிஃபை சொல்லுவோம். நீங்கள் பாருங்கள் தெரியுதா. இப்போ பேராகிராஃப் நார்மலாக வந்து லெஃப்ட்டில் இருக்கும்போது இந்த ஈவன் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஈவனஸ் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் சொல்லுவோம், ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்குள்ளே ஃபேஸிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா அதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் இதெல்லாமே வந்து CSS தான் பண்ண முடியும். பட் நம்ம இதில் நார்மலாக HTML கோடிங்கில் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே பண்ண முடியும் நமக்கு. இது புரியுதா உங்களுக்கு. லெஃப்ட்டு நம்ம நார்மலாக டிஃபால்ட்டாக வந்துடும். சென்டர் அப்படின்னு வேணுன்னா சென்டர் டேக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் ரைட் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்குனா நீங்கள் நம்ம CSS படிக்கும்போது யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டும் CSS தான் பண்ண முடியும். அது மாதிரி லைன் ஃபேஸிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் CSS தான் பண்ண முடியும். ஸோ வேறு என்ன இதில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸுக்கு வந்து அண்டர்லைன் கொடுக்கணும். இந்த கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து அண்டர்லைன் வேணும்னா
ஜஸ்ட் யூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ எது வரைக்கும் அன்லைன் வேணும் எனக்குன்னா, ஸோ க்ரியேட்டிவ் வரைக்கும் வேணும் அப்படின்னா அங்கே க்ளோஸ் பண்ணிங்க. அப்போ க்ரியேட்டிவ்ன்ற பேர் வந்து உங்களுக்கு அன்லைன் பண்ணி காமிக்கும். ஸோ அடுத்தது எனக்கு வந்து இந்த வேர்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இட்டாலிக்காக இருக்கணும் அப்படின்னா ஐ அப்படி கொடுத்துங்க. ஸோ எது வரைக்கும் இட்டாலிக் வேணும் எனக்கு, இது வரைக்கும் இட்டாலிக் வேணும். ஓகே. ஸோ அடுத்து இந்த பேர் வந்து நமக்கு போல்டாக வேணும் அப்படின்னா பி அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ போல்டு எது வரைக்கும் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் வேணும். ஸோ ஒரு ஓப்பன் டேக் ஒரு க்ளோஸ் டேக். ஸோ அப்போ ஒரு போல்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு பின்னு கொடுத்து பி க்ளோஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரிவியூ பாருங்கள், இங்கே F5 பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேர் எப்படி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், அண்டர்லைன் கொடுத்துருக்கோம், அதனால் அண்டர்லைன் தெரியுது. அடுத்த வேர்டு பார்த்தோன்னா இட்டாலிக், லைட்டாக ஸ்லாண்டிக்காக இருக்குது பாருங்கள் லெட்டர், அதான் இட்டாலிக் லெட்டர் சொல்லுவோம், இட்டாலிக் ஃபாண்ட் சொல்லுவோம். ஸோ இது இட்டாலிக். அப்போ கிரியேட்டிவ் மட்டும் யூ கொடுத்துருக்கோம், அதுக்கு அண்டர்லைன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம இட்டாலிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அது இட்டாலிக்காக இருக்குது. இட்டாலிக் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால எஜுகேஷனும் சேர்ந்து இட்டாலிக்காக இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரே இதுக்கு 2-3 கூட கொடுத்துலாம். இதுக்கு நமக்கு இதே நேம் வந்து போல்டாகவும் இருக்கணும், இட்டாலிக்காக இருக்கணும், ஆன்லைன் வேணும்னா இதுக்கு மட்டும் நீங்கள் இட்டாலிக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அண்டர்லைனும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் 2 சப்போர்ட் பண்ணிச்சு ஒரு இதுக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், இதோட இட்டாலிக் ஆரம்பிச்சு இட்டாலிக் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் போல்டு ஆரம்பிச்சு போல்டு இதோட முடிச்சிட்டேன். ஸோ ஒரே வேர்டுக்கு நீங்கள் 3 ஆப்ஷன் வேணும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இட்டாலிக் வேணால் இட்டாலிக் கொடுத்துங்க, போல்டு வேணால் போல்டு கொடுத்துங்க, அன்லைன் வேணால் அன்லைன். ஒரு 3 டேக்கு முன்னாடி கொடுத்து 3 டேக்கை பின்னாடி க்ளோஸ் பண்ணிங்க. அந்த வேர்டுக்கு இது 3மே அப்ளிகேபிள் ஆகும். ஓகேவா. ஸோ இங்கே போய்ட்டு F5 பண்ணி பார்க்குறேன், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்லைன் வந்திருக்கு, இது வந்து இட்டாலிக்காக இருக்குது, இது வந்து போல்டாக இருக்குது. இந்த போல்டு அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது தான் போல்டு சொல்லுவோம். ஸோ இந்த போல்டுனால் போல்டு லெட்டர்ஸ். ஸோ போல்டாக இருக்குது வேணால் நீங்கள் வந்து வேறு எதுக்காக வேர்டுக்கு அந்த போல்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து போல்டு வந்து உங்களுக்கு அந்த தெரியல அப்படின்னா, சப்போஸ் இந்த இன்க்ளூடு அப்படின்ற வேர்டு எனக்கு போல்டாக காமிக்கணும் அப்படின்னா இங்கே போயிட்டு பி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதுக்கு பின்னாடி வச்சுட்டு பிஏ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து உங்களுக்கு போல்டாக காமிக்கும். ஸோ இங்கே போய்ட்டு சேவ் பண்ணிட்டு F5 பண்ணி பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா போல்டு இருக்கும். ஸோ இங்கே சைஸ் எவ்வளோ எடுத்துருக்குது, டிஃபால்ட்டாக வந்து இந்த சைஸ்லாம் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டோட சைஸு இதெல்லாமே எப்படி இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் நம்ம ஆக்சுவலாக இங்கே பார்க்கும்போது பெருசாக பண்ணி வச்சுருக்கோம், பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அதனுடைய ஸ்டைலு வேறு மாதிரியாக இருக்குது, அங்கே காமிக்கிற ஸ்டைலு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி அப்படின்னா நம்ம HTML கோட் பண்ணும்போது நம்ம என்ன ஃபாண்ட் ஒன்று யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். பட் இதே மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வராது. யார் யூசர்னால் இவ்வளோ நம்ம சர்வரில் ஸ்டோர் பண்ண டேட்டா பேஸை யூசர் நம்ம பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறவங்க அவங்க சர்வரில் அவங்களுடைய ப்ரௌசரில் என்ன ஃபாண்ட் சப்போர்ட் வச்சுருக்காங்களோ அதுதான் பார்க்க முடியும். அவங்க என்ன சைஸ் வச்சுருக்காங்களோ அதுதான். ஒரு மொபைல்னால் அதுக்கான சைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு சிஸ்டம்னா அவங்க யூஸ் பண்ணுறது தான். பட் அது எப்படி பண்ணுறது, நம்ம கஸ்டமைஸ் அவங்களே யூசர் ஒன்றா டிசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபாண்ட்டோட சைஸ்லாம் எனக்கு இவ்வளோ சைஸ் இருக்கணும், இல்லை இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா யூசரை டிசைன் பண்ணலாம். உங்கள் மொபைலில் ஃபாண்ட்டை கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி ஃபுல் ஃபாண்ட்டு அங்கங்கே யூஸ் பண்ணுற எல்லா ஃபாண்ட்டும் மாறிடும். அதே தான் இதுவும். ஸோ அவங்க ப்ரௌசரில் வேணால் அந்த யூசரை வேணால் அவங்களுடைய ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அவங்க ப்ரௌசர் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன ஃபாண்ட் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Times01 ஃபாண்ட் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபாண்ட் வேணா கூட இப்போ ஏரியல் ஃபாண்ட் வேணும் அப்படின்னா ஏரியல் ஃபாண்ட் வச்சுக்கலாம். டிஃபால்ட் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 16 இருக்குது, நமக்கு வந்து ஒரு 24 சைஸ் டிஃபால்ட் சைஸாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேக் பண்ணுறங்க. ஸோ அவங்க ப்ரௌசரில் அவங்க செட் பண்ணுற மாதிரி செட்டிங் வச்சுட்டாங்க. செட்டிங் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணிட்டா போதும், க்ளோஸ் பண்ணுறது. இப்போ போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி போயிருக்கு. இதனுடைய ஸ்டைல் என்ன ஸ்டைலு, இப்போ இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலு ஏரியல் ஸ்டைலு. ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தா 24. அப்போ டிஃபால்ட்டாகவே இதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த சைஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டை அது டிஃபெண்ட் பண்ணிக்காது. ஓகே. அதுவே டிஃபால்ட்டாக இந்த சிஸ்டத்தோட செட்டிங்ஸ் என்ன இருக்கும், அவங்க யூஸர் நம்ம யூஸ் பண்ணுற பார்க்குறாங்களே, ஒரு சில பார்த்தீங்கன்னா நெட்டில் பார்க்கும்போது ஒரு சில வெப்சைட் வந்து ஒருத்தவங்களுக்கு ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மொபைலில் அது காமிக்க மாட்டுது அப்படின்னா அவங்களுக்கான அந்த யூசர் நம்ம பர்டிகுலராக இதுதான் வரணும் அப்படின்னு டிசைன் பண்ணி கொடுத்துட்டனால அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை வியூ பண்ணி பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக விட்டுட்டா அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதிலே நீங்கள் சப்போஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் இந்த ஃபாண்ட்டில் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சப்போஸ் நான் இந்த கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு இந்த லெட்டர் தான் வரணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட ஃபேஸ் அப்படி சொல்லுவோம், அந்த ஸ்டைலுக்கு பேர் வந்து ஃபேஸ் ஈக்குவல் டு என்ன ஃபேஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க ஃபாண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இந்த வேர்டில் பண்ண ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். இதான் ஃபாண்ட் சொல்லுவோம், லெட்டர்ஸ். ஓகே. தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும்.
இதில் எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பேரை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாடல் தான் எனக்கு தேவைப்படுது, காப்பின்னு கொடுத்துட்டு ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் V பண்ணிடுறீங்க. ஸோ இந்த வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க ஏன்னா ஃபாண்ட் வேணுன்றத. எனக்கு ஃபாண்ட்டோட ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸில் வரணும் அப்படி கொடுத்துட்டீங்க. ஸோ இது வரைக்கும் அந்த ஃபாண்ட் சப்போர்ட் பண்ணணும், இதோட இந்த பேர் சப்போர்ட் பண்ண தேவை. இந்த இது வரைக்கும் எனக்கு அந்த ஃபாண்ட்டோட அந்த ஸ்டைலில் வரணும் அப்படி சொல்லிட்டீங்க. இங்கே F5 பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாறிடும். பட் இதே சிஸ்டத்தை நீங்கள் வேறு ஏதாவது நெட்டில் யூஸ் பண்ணி ப்ரௌசர் பண்ணி வேறு ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பண்ணும்போது அவங்களும் இதே ஃபாண்ட்டை அவங்க கம்ப்யூட்டரில் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த நீங்கள் எப்படி டிசைன் பண்ணிங்களோ அதே மாதிரி காமிக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு இந்த டிசைன் காமிக்காது அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது இந்த ஃபாண்ட்டு. ஓகே, அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டும் காமனான ஃபாண்ட்டாக இருக்கணும். எல்லா ஃபாண்ட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியாது. அப்படி க்ரியேட் பண்ண என்ன பண்ணணும், அவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபாண்ட்டாக இருக்கணும். ஓகே, இதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலின்னு இருக்குது, அது ஃபீச்சரில் நம்ம பார்க்கணும். ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னா எல்லா சிஸ்டம்லையும் இருக்கும், ஏரியல் அதான் எல்லா சிஸ்டம்லையும் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணும்போது டிஃபால்ட் ஃபாண்ட்டு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபாண்ட் ஸ்டைலுக்கு கொடுத்துருங்க. சப்போஸ் அந்த ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். இங்கே F5 பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து ரெட் கலர் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஃபாண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் நேமுக்கு கலர் கொடுத்துக்கலாம், அதனுடைய ஃபேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம இங்கே உள்ளே வரோம், பேராகிராஃப்குள்ளே வரும். இந்த பேராகிராஃப்குள்ளே வந்து இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ்க்கு நமக்கு ஏதாவது ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்தது கலர் ஈக்குவல் டு ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வரைக்கும் இந்த சப்போர்ட் பண்ணணுன்னா இது வரைக்கும் இந்த சப்போர்ட்டிங் இருக்கணும் அப்படின்னா இதோட வச்சுட்டு ஃபாண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் மாறும். அப்போ ஒரு டேக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் எலிமெண்ட்ஸ் வரும். என்னென்ன எலிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலர் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஃபேஸ் அண்டு கலர்ஸ் 2 எலிமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இது டபுள் கோட்டேஜ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பெரிய ஃபேஸ் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸுக்கும் இங்கே கேப் வருது. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் டபுள் கோட்டேட் தான் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கொடுக்காம டபுள் கோட்டேட் கொடுக்கணும், இந்த இதை மட்டும் தான் அந்த நேமாக எடுத்துக்கும். அப்போ ஃபாண்ட் கரெக்டாக உங்களுக்கு வராது. ஓகேவா? அப்போ டபுள் கோட்டேட் பண்ணால் இதுக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிக்கும். ஸோ டபுள் கோட்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வருதுல அதை மட்டும் தான் எடுத்துக்கும். அந்த நேமில் ஒரு ஃபாண்ட்டே இருக்காது, அதனால் சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ எதுக்காக டபுள் கோட்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஏரியாவை எனக்கு கவர் பண்ணி ஒரு ஃபாண்ட் வரணும் அப்படின்னா அந்த டபுள் கோட்டேட் கொடுத்தா அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் தான் அது ஃபுல்லாக கன்சல்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஏரியல் அப்படின்னா நீங்கள் அதுக்காக டபுள் கோட்டேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஃபாண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியல் அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் வேர்டாக தான் இருக்கும். பட் இந்த சிங்கிள் வேர்டுக்கு நம்ம டபுள் கோட்டேட் மென்ஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஏன்னா அது வந்து டபுள் நேம் இல்லை, ஒரு சிங்கிள் நேம் தான். சப்போஸ் நீங்கள் இந்த பார்ட் ஏரியல் யூனிகோட் MS அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் கோட்டேஷன் கொடுக்கணும். ஏன்னா அப்போ அது என்னவா கன்சல்ட் பண்ணால் நீங்கள் ஏரியல் யூனிகோட் MS கொடுத்தாலும் ஃபாண்ட் சப்போர்ட் பண்ணாலும் அங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஏரியல் அப்படின்ற நேம் மட்டும் தான் கன்சல்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்காக தான் டபுள் கோட்டேட் நம்ம கொடுக்குறோம் இந்த வார்த்தை. ஓகேவா? இப்போ வந்து ஸ்கை ப்ளூன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வார்த்தை கலர் ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். ரெட்டுன்னு கொடுக்காம இந்த வார்த்தை ஸ்கை ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே உள்ள ப்ளூ கலர் கொடுத்துடலாம் அந்த கலர். ஸோ ஓகே, ஸ்கை ப்ளூன்னு கொடுக்குறேன். இப்போ சப்போர்ட் பண்ணுவோம், அங்கே தான் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது என்ன கன்சிடர் பண்ணணும், இந்த ஸ்கை அப்படின்ற ஃபஸ்ட் வேர்டு மட்டும் தான் எடுத்துக்க வேண்டி அந்த ப்ளூன்றதை விட்டுடும். அப்போ ரெண்டுமே சேர்ந்து வரணும் அப்படின்னா டபுள் கோட்டேட் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அந்த கலர் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? புரியுதா கான்செப்ட்டு? ஸோ எதுக்காக அந்த டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாத்தையும் இங்கே டபுள் கொட்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் பேர் வந்து நமக்கு ஸ்பேஸ் விட்டு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக டபுள் கொட்டேஷன் மென்ஷன் பண்ணணும். அப்போ ஒரு பேரை போல்டு பண்ணோன்னா உங்களாம் தெரியும். சப்போஸ் இங்கே இந்த பேராகிராஃபில் இந்த வேர்டை போல்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த வேர்டை போல்டு பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி பீன் கொடுத்துங்க. அதுக்கு எது வரைக்கும் போல்டு வேணுமோ அங்கே பின்னாடி வச்சுட்டு பிஏ க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே, அப்போ போல்டு பண்ண தெரியுமா? ஸோ ஓகே, F5 பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து இங்கே போல்ட் ஆகிடுச்சா? இப்போ பர்டிகுலர் வேர்டு அன்லைன், அதே வேர்டுக்கு அன்லைன் வேணும்னா பண்ணிக்கலாம். அதே வேர்டுக்கு சேம் வேர்டுக்கு எனக்கு அன்லைன் வேணும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதே வேர்டுக்கு ஈவன் கொடுத்துங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அண்டர்லைனை க்ளோஸ் பண்ணிக்கங்க. அப்போ அந்த வேர்டு எப்படி இருக்கும்? போல்டு அண்ட் அண்டர்லைனோட 2 வேர்டு சேர்ந்துருக்கும். ஓகேவா? ஸோ வேறு வேர்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஒரே வேர்டுக்கு போல்டு அண்டர்லைன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு எனக்கு இட்டாலிக்கு வேணும் அப்படின்னா
ஸோ ஐயை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த பர்டிகுலர் ஒரு வேர்டுக்கு நம்ம 3 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், போல்டு, இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன். ஓகேவா? ஸோ இப்போ போய்ட்டு F5 பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பேர் வந்து போல்டாகவும் இருக்கும், இட்டாலிக்காகவும் இருக்கும், அண்டர்லைன், அதாவது ஸ்லாண்டிக்காக லெட்டர் இருக்கும், அதை அண்டர்லைன் சொல்லுவோம். ஸோ இட்டாலிக் அப்படின்னா அது வந்து இட்டாலிக் ஸ்லாண்டிக்காக இருக்கிறதா இட்டாலிக் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் போல்டு, அண்டர்லைன் இது எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அப்பர் டாப் லைன் வேணால் டாப் லைன் சொல்லலாம், மிடில் லைன் வேணால் பண்ணலாம். ஸோ அதுவும் ஸ்ட்ரைக் த்ரோ சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம சிஎஸ்சில் பண்ணும்போது தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நமக்கு போல்டு, இட்டாலிக்கு, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டு கலர் மாற்றினா என்ன பண்ணுவீங்க, அப்போ அதுக்கு முன்னாடி வச்சுட்டு ஃபாண்ட் கலர் ஈக்குவல் டு, ஸோ என்ன கலர் வேணும், எனக்கு க்ரீன் கலர் வேணும். ஸோ இதோட இந்த ஃபாண்ட் எது வரைக்கும் வரணும், இது வரைக்கும் வரணும். அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபாண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் என்ன கலர் வரும், க்ரீன் கலரில் வரும். அப்போ ஒரு பேரை க்ரீன் கலர் வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்னு தெரியும், இப்போ க்ரீன் கலர் தான் இருக்குது அந்த பேர். ஸோ ஓகே, க்ரீன் கலர்னால் இல்லை எனக்கு அந்தளவுக்கு தெரியல, அந்த எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீனில் கொஞ்சம் இல்லை ப்ராப்ளமாக இருக்குன்னா இங்கே நீங்கள் இந்த கலரிங்லாம் நிறைய கொடுக்கலாம். பட் இது மட்டும் நேம் வைஸ் கொடுக்குறதில்ல. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் எல்லாம். ஸோ சிஎஸ் எடிட்டர் நம்ம நம்ம HTML எடிட்டர், நம்ம கோட் எடிட்டர் எதாவது யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் வரும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கலர்ஸ் எல்லாமே டைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்குன்னு மெத்தட்ஸ் இருக்குது, அதை வச்சு இப்போ பார்த்தா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அப்போ கலர் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த கலருக்காக தான் இந்த இடத்த கொடுக்குறோம். அடுத்து அதனுடைய எல்லோ கலர் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய இல்லை எனக்கு க்ரீன், சேவ், ரீஃப்ரெஷ். ஸோ க்ரீன்லேயே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ க்ரீன், எல்லோ, ப்ளூ அப்படி கலர் மாற்றலாம். அப்படியே அதுக்கு ஃபேஸை மாற்றினா கூட ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் எந்த ஸ்டைலில் வேணும் அந்த பேர் அப்படின்றத நீங்கள் ஃபாண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்டர் ஸ்டைல் எனக்கு இந்த லெட்டர் ஸ்டைலில் தான் அந்த பேர் வரணும் அப்படின்றத மாற்றிக்கலாம். ஸோ இந்த லெட்டர் ஸ்டைலில் அப்போ இங்கே பிக் பண்ணிட்டு காப்பி. ஸோ அந்த லெட்டரில் பேர் 2-3 பேராக இருக்குது, அதனால் நம்ம ஃபேஸ் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபாண்டில் கலர் மாற்றுறோம், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேஸை மாற்றுறோம், அதனோட சைஸ் கூட மாற்றிக்கலாம். சைஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இவ்வளோ தான். அப்போ ஃபாண்ட்டுன்ற டேக்கில் என்னென்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, ஸோ ஃபியூச்சரில் நமக்கு சிஎஸ்சியில் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பட் இதில் பேசிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, HTML யூஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஃபாண்ட்டோட கலரை மாற்றிக்கலாம், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேஸை மாற்றிக்கலாம், அதனுடைய சைஸை மாற்றிக்கலாம். சரி, சேவ் பண்ணிவிட்டு இப்போ F5 பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஸ்டைல், அந்த சைஸ் நம்ம அங்கே என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது ஃபாண்ட்டோட ஸ்டைலாம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ தென் ஓகேவா, அப்போ போல்டு, இட்டாலிக் இதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி இந்த போல்டு, இட்டாலிக்கை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஸ்ட்ராங் அப்படின்னா அது போல்டு தான் சொல்கிறோம். ஒரு வேர்டை நம்ம அழுத்தி சொல்ல வரோம் அப்படின்றது தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து எனக்கு போல்டாக இருக்கக்கூடாது, போல்டு மீன்ஸ் டார்க் பண்ணி காமிக்கும், அவ்வளோதான் அதனுடைய ஒர்க்கு. பட் இந்த ஒரு வேர்டை வந்து அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே உங்களுக்கு எந்த வேர்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அங்கே நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கும் போல்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் மீனிங் வேறு. ஓகேவா, இந்த வேர்டு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அதுக்காக ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் நம்ம எங்கே கொடுத்தோமோ ஓவரால் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு ஃபஸ்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், இந்த ஓவரால்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ ஸ்ட்ராங் அப்படிக்கும் போல்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்ட்ராங்கும் போல்டு ஒரே மாதிரி தான் சார் இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஸ்ட்ராங் அப்படின்றது அந்த வேர்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தான் ஸ்ட்ராங் சொல்கிறோம். போல்டுனா ஜஸ்ட் அதை டார்க் பண்ணி காமிச்சிக்கிறோம், அதுக்காக தான் போல்டு. ஸோ இது மாதிரி பேசிக்கலாக வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த கமாண்ட்ஸ் வந்து போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், சென்டர், பி, பேராகிராஃப் அதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒரு லைன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு பேர் வந்து HR சொல்லுவோம். இந்த பேராகிராஃப் முடிச்சோடனே ஒரு லைன் வேணும் அப்படின்னா HR அப்படி கொடுங்க, ஹரிசாண்டல் லைன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு F5 பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே ஒரு கோடு மாதிரி வந்துடும், ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே ஒரு கோடு. இப்போ கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் கீழே நமக்கு ஒரு HR வேணும் அப்படின்னா இந்த கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எங்கே இருக்கோ அது கீழே வச்சு அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபாண்ட் எதுவும் ஷார்ட்டாக வந்தால் சரி தான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு HR அப்படி கொடுக்கலாம். ஸோ HRக்கு அப்படி வந்து ஓப்பனிங் க்ளோஸ் மட்டும் தான், க்ளோசிங் டேக் கிடையாது.
சப்போஸ் க்ளோசிங் டேக் வேறு கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கொடுத்துங்க. இது வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்காக கன்சல்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ க்ளோசிங் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதில் ஹெச்ஆர் வந்து க்ளோசிங் டேக்கு கிடையாது, செல்ஃப் க்ளோஸ் டேக் சொல்லுவோம். ஸோ ஓகேவா? ஸோ இங்கே எஃப்ஐ பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நீங்கள் ஒரு ஹெச்ஆர் வேணால் கொடுக்க தெரியல உங்களுக்கு. இதை எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஹெச்ஆர் வேணுமோ அங்கே கொடுத்துங்க. சப்போஸ் நமக்கு இது கீழே ஒரு ஹெச்ஆர் வேணும் அப்படின்னா இங்கே வச்சுட்டு ஹெச்ஆர். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹெச்ஆர் தேவைப்படுது. ஸோ ஹெச்ஆரில் நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது பார்க்கலாம், அதுக்குன்னு பார்க்கலாம். இப்போ எஃப்ஐ பண்ணுறேன். ஸோ ஹெச்ஆர் தனித்தனியாக வந்துச்சு. ஸோ தனித்தனி பேராகிராஃபும் நம்ம தனித்தனியாக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இந்த ஹெச்சோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஹெச்சோட வித்தை மாற்றணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஹெச்ஆர் அப்படின்னு கொடுத்தீங்களே. ஸோ ஹெச்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ஹெச்ஆர் சைஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஹெச்ஆர்லே எக்ஸ்ட்ரா நம்ம சைஸ்ன்ற ஆட் பண்ணிக்கலாம். 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே பாருங்கள் திக்காக இருக்கா. ஸோ இதுதான் சைஸ். அது கலர் ஃபில் பண்ணி வரணும் அப்படின்னா கூட நீங்கள் கலர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே போய்ட்டு கலர் அது திக்னஸ் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அது கலர் கொடுத்துருங்க. சப்போஸ் அது ஃபுல் வித் கவர் பண்ண தேவை. எனக்கு பர்டிகுலராக வந்து 50% போகுது. சாரி, உங்களுக்கு நிறைய வித் ஹைட்லாம் கொடுக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே ஃபாண்ட்டுக்கு வந்து 15 கொடுத்துடல, அந்த 5 ஃபிக்ஸ் அப்படி நிறைய யூனிட் இருக்குது ஃபாண்ட்டோட யூனிட்ஸ்லாம். ஸோ இந்த யூனிட்லாம் தனியாகவே நடத்துகிறேன். எவ்வளோ யூனிட் கொடுக்கணும். இங்கே சப்போஸ் நம்ம இங்கே ஹெச்ஆர் கொடுத்தோமா, கலர் ஹெச்ஆரோட கலர் வந்து 5 கொடுத்துருங்க. இப்போ 5 அப்படின்னு 5 ஓகே. அடுத்தது வந்து அதனுடைய வித் அப்படின்னு கொடுத்துரு, வித் ஈக்குவல் டு 50% அப்படின்னு கொடுத்துட்டேன். 50% அப்படின்னா என்னென்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத 50% வந்து அது வித்தாக எடுத்துக்கும். ஸோ டோட்டல் ஸ்க்ரீன் எவ்வளோ வித்தோ அது வந்து 50% எடுத்துக்கும். இதுக்கு மாதிரி தான் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் வந்து இந்த சைஸ் இருக்குது. ஸோ அதில் 50% ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த ஸ்க்ரீனோட சைஸை பேஸ் பண்ணி இப்போ மொபைலில் இருக்குன்னா மொபைலில் நீங்கள் இந்த ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அதில் வந்து 15% வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் சைஸாக மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ராப்ளம் இருக்கும். சைஸாக மென்ஷன் பண்ணும்போது இங்கே 1000 அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இங்கே சப்போஸ் நீங்கள் ஒரு சைஸ் அப்படின்றது பர்சன்டேஜ் கொடுக்காம ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி வரணும். அந்த ஸ்க்ரீனோட பர்சன்டேஜ் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி 50%, 20% அது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். 100% தான் ஃபுல் சைஸ். சப்போஸ் நீங்கள் அப்படி சொல்லாமல் ஒரு 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க. 100 கொடுத்துட்டு இங்கே எஃப்ஐ பண்ணி பார்க்குறீங்க. ஸோ 100னா இந்த சைஸ். ஸோ இதே சைஸ் வந்து ஒரு மொபைலில் பார்க்கும்போதும் அப்பயும் இதே சைஸில் தான் தெரியும். அப்போ வந்து இந்த கண்டென்ட் வந்து இது ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ சைஸ் வந்து 100 எப்பவுமே டிஃபால்ட்டாக இருக்கணும். எந்த சைஸில் போய் ப்ரௌசரில் போய் பார்த்தாலும், ஒரு சின்ன பெரிய டிவியில் போய் பார்க்குறீங்க இல்லை மொபைலில் பார்க்குறீங்க, அப்பயும் இதே சைஸ் தான் இருக்கும். ஸோ இதே சைஸாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டென்ட் வந்து மாறி மாறி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்க்ரீனோட சைஸை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு அது மாறிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்க்ரீனில் வந்து எனக்கு 15% வந்து எனக்கு வந்து அந்த வித் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் சைஸை கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அது மாறவே மாறாது. ஸோ பெரிய ஸ்க்ரீன்லேயும் அதே சைஸ் தான் காமிக்கும், சின்ன ஸ்க்ரீன்லேயும் அதே காமிக்கும். அதே சைஸ் சின்ன ஸ்க்ரீனில் வந்து அதே சைஸ் காமிக்கும், கொஞ்சம் பெருசாக தெரியும் நமக்கு. ஸோ அந்த சைஸை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சைஸை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகேவா? சைஸு. ஸோ அப்போ ஒரு ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெச்ஆருக்குள்ளே என்ன எலிமெண்ட் இருக்குது, சைஸு, கலரு, வித்து. ஸோ இதெல்லாம் அந்த ஹெச்ஆரோட எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இது மாதிரி எல்லா ஹெச்ஆருக்கும் நீங்கள் சைஸ்லாம் கொடுத்து பார்த்துங்க, டிஃபரெண்டாக பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது ஹெச்ஆர் பார்த்துரும், ஸ்ட்ராங் பார்த்துரும், போல்டு பார்த்துரும். அடுத்து ஸ்பேமு, இது மாதிரி பர்டிகுலர் ஃபேஸ் வந்து ஐடியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஐடியானா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த கொஞ்சம் டேக்கு பார்த்துருவோம். இன்றைக்கி என்னென்ன டேக் பார்த்துருக்கோன்னு நல்லா வச்சு பார்த்துங்க. பேராகிராஃப் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபாண்ட்டுன்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கிறோம், H1 H6 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபாண்ட்டுக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஃபேஸு, கலரு, அதுக்கப்புறம் சைஸ்னு ஒரு டேக் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ மோர் தென் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபாண்ட்டுக்கு. இது எல்லாமே நம்ம சிஎஸ்எஸில் பண்ணும்போது ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ யூஸ் பண்ண இந்த கமாண்ட்ஸை டேகை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது கிளியராக இருந்தாலே நமக்கு இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது கிளியராக இருந்தாலே நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ பாடிக்குள்ளே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ பாடிக்குள்ளே நமக்கு கலர் வரணும், பேக்ரவுண்டில் இருந்து ஃபுல்லாக எனக்கு கலர் இருக்குன்னா பிஜி கலர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. பிஜி கலர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஃபாண்ட் இங்கே ஏதோ ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்தீங்கன்னா அதே ஸ்கை ப்ளூ இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டே தெரியாமல் போயிடும். சப்போஸ் நான் இங்கே ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துட்றேன், பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துட்டு இது டபுள் கோடேட் பண்ணணும். ஏன்னா ஃபேஸ் வருது பேரில், டபுள் கோடேட் பண்ணுங்கள். இங்கே வந்து வெரி ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன பிரச்சனை வரும்னா பேக்ரவுண்டும் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூவில் உள்ளே இருக்க கண்டென்ட்டும் ஸ்கை ப்ளூ தான் கண்டிப்பாக தெரியாது, ரெண்டு ஒரே கலர் மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், பேக்ரவுண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? பேக்ரவுண்ட் வந்து ஸ்கை ப்ளூ. இப்போ பாடியோட கலர் மாற்றம்னா பாடிக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாடியோட பிஜி கலர் அப்படி கொடுத்துலாம். பாடியில் பிஜி கலர்னு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று பேக்ரவுண்டு இருக்குது. பேக்ரவுண்டு அப்படின்னா ஒரு இமேஜை கொண்டு வரதான் பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்டை பற்றிலாம் அப்புறம் பார்க்கலாம். சப்போஸ் ஃபாண்ட்டு அப்படின்னா கலர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேணா ஜஸ்ட் கலர் அப்படின்னு கொடுத்துங்க, டெக்ஸ்ட்னு கொடுங்க. சரி, டெக்ஸ்ட் ஈக்குவல் டு yellow அப்படி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃபாண்ட்டுக்கு நீங்கள் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஃபாண்ட்டுக்கு ஸ்டைல் சொல்லாமல் இருந்தீங்களோ இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டோம், ஃபாண்ட்டர்ஸ் இந்த ஃபாண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வரும். மற்ற நீங்கள் சொல்லாமல் இருக்க பார்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன கலர் மாறிடும் அப்படின்னா எல்லோ கலர் மாறிடும். அந்த பாடிக்குள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக எல்லோ கலர் மாறிடும். எதுக்கெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலையோ அதுக்கெல்லாம் இந்த கலர் வேணும்னு நீங்கள் சொல்லாமல் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடியோட டெக்ஸ்டோட கலரை மாற்றிக்க முடியும். அப்போ பாடி டேக்குள்ளே நம்ம என்னென்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸோ நிறைய எலிமெண்ட் இருக்குது. இப்போ பேசிக் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி கலர் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த டேக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்றத ஒரு 2 யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கிளியராக இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க முடியும். ஓகே, இதெல்லாமே ரிலேட்டட், 1 by 1 ரிலேட்டட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம பேசிக்கலாக ஒரு சிம்பிளாக ஒரு பேஜ் இதுதான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ சிம்பிளாக நமக்கு இது மாதிரி ஒரு பேஜ் டிசைன் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அந்த கலர் கொண்டு வர்றது ப்ளஸ் வந்து அந்த போல்டு இட்டாலிக் அண்டர் ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சி இல்லை அந்த அதனுடைய ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு பேசிக்கலாக ஓரளவுக்கு தெரிஞ்சதான் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். அப்போ இந்த டேக்ஸ் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த டேக்ஸை வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இருக்கிற டேக்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.